ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ஒரு மிஷனரி குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஃபேனி கிராஸ்பி என்ற மிஷனரி பார்த்தீங்கன்னா 1820ஆம் ஆண்டிலே மார்ச் மாதம் 24ஆம் தேதி பிறந்தவர். அவருடைய பெற்றோர் பேர் ஜான் கிராஸ்பி, மெர்சி கிராஸ்பி என்பவர்கள். இவர்கள் நியூயார்க்ல ட்விஸ்டர் என்ற கிராமத்தில் பிறந்தார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா பிறந்த 6 மாதத்திலே அவளுக்கு நல்ல ஒரு சளி காய்ச்சல் பிடித்தது நிமித்தமாக அவருடைய கண்கள் எல்லாம் வீங்கப்பட்ட நிலையில அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. மருத்துவர் குறித்ததான தவறான சிகிச்சை நிமித்தமாக அவளுக்கு கண் பார்வை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது. அந்த கண் பார்வை இழந்த போதிலும் அவர்கள் அநேக மருத்துவர்களிடத்திலே பரிசோதித்த போதும் இவர்களுக்கு இனிமேல் கண் பார்வை கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா அவருடைய தாயார் அவர்களை மிகவும் ஊக்குவித்தார்களாமா. அவருக்கு 1 வயது ஆவதற்கு முன்பதாகவே அவருடைய தகப்பனார் மரித்து போறாங்க. தாயாரும் பாட்டி அம்மாவும் சேர்ந்து இவர்களை வளர்க்குறாங்க. பாட்டி அம்மா பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ரொம்ப ஊக்குவிக்கிற ஒரு தாயாராக இருந்து அவளுக்கு பார்த்தீங்கன்னா பூக்களுடைய நறுமணத்தை வைத்து பூக்களை அறிந்து கொள்ளவும், அது என்ன பூன்னு சொல்லி கண்டுபிடிக்கவும், அதே போல மரங்களை தொட்டு பார்த்து அது எந்த மரம்னு சொல்லி கண்டுபிடிக்கவும் கற்றுக் கொடுக்கிறார்கள். பாட்டியம்மா அதிகமாக ஊக்குவித்தார்கள். அது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா அவர்கள் வேதத்தை அதிகமாக அறிந்து கொண்டார்கள். நல்ல கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பமாக வாழ்ந்தாங்க. கர்த்தருடைய காரியங்களிலே அவர்கள் வளர்க்கப்பட்டது நிமித்தமாக அதிகமாக விசுவாசத்திலே வளர்ந்தாங்க. அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதிகமான திறமைகள் காணப்பட்டது. 8 வயதிலேயே கவிதை எழுதும்படியாக கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல அவருடைய பாட்டியம்மா பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வேத வசனங்களை மனப்பாடம் செய்யும்படியாக கற்றுக் கொடுத்த போதிலும் வாரத்துல 5 அதிகாரங்களை அவர்கள் அதிகமாக மனப்பாடம் செய்வார்களாமா. வேதத்துல பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் போன்ற 4 சுவிசேஷ நூல்களையும், நீதிமொழிகள், சங்கீதங்கள், உன்னத பாட்டு, இப்படிப்பட்டதான வேதத்துல இருக்கிறதான 5 அதிகாரங்களை அதிகமாக மனப்பாடம் செய்து வேதத்துல அதிகமான கவனம் செலுத்த ஆரம்பித்தார்களாம். அவர்களுக்குள்ளாக கர்த்தரை குறித்ததான பயம் உண்டாயிருக்கு. அவங்க ஆண்டவரை இறுக பற்றி கொண்டார்கள். தனக்கு கண் பார்வை இல்லையே, நான் ஒரு குறைவுள்ளவராய் இருக்கிறேனேன்னு சொல்லி அவர்களுக்குள்ளாக அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாதவர்களாக உற்சாகமாக ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக மாறினார்கள். அவளுக்குள்ளாக பாடல் தாளந்துகள் அதிகமாக வெளிப்பட ஆரம்பித்தது. அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய வயதுல 8000க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த நியூயார்க் தேசத்துல பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கண் பார்வையற்ற பிள்ளைகளை சேர்த்து படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல அவர்கள் படிக்க வைத்தாங்க. 14 ஆண்டுகளாக அவர்கள் நல்ல முறையில் கல்வி கற்று அவர்கள் அதே பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக பணியாற்றவும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். அவர்கள் மற்றவர்களை கண் பார்வையற்றவர்களை அதிகமாக உற்சாகப்படுத்துவார்களாம். இந்த குறையை நீங்க பெரிதாகவே நினைக்க கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருக்குள்ளாக இருக்கிற தாளந்துகளை நீங்க பெருக்கி கொள்ளணும்னு சொல்லி அதிகமாக உற்சாகப்படுத்துவார்களாமா. அப்படியாக பார்த்தீங்கன்னா அவர்கள் மற்றவர்களுக்கும் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறவராக இருந்திருக்கிறார். தினமும் அவர்கள் ஜெபிக்கிற ஒரு நல்ல ஜெப வீராங்கனையாக காணப்பட்டிருக்காங்க. ஜெபத்துல அதிகமாக அமர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கர்த்தர் பாடல்களை எழுதுகிற திறன்களை கொடுத்திருக்கிறார். அதே போல அவர்கள் வளர்ந்து அதிகமான கவிதைகளை எழுதியிருக்கிறாங்க. அந்த கவிதை நூல்களை முதல் பதிப்பகம், 2வது பதிப்பகம், 3வது பதிப்பகம் சொல்லி அவர்கள் வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா அதன் மூலியமாக அநேக வரவேற்புகள் கிடைத்திருக்கு. அந்த கவிதை புத்தகங்கள் விற்பனைக்கு செய்து அதன் மூலியமாக இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகைகளை பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கும் கண் பார்வையற்றவர்களுக்கும் அதிகமாக உதவி செய்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவர்கள் கண் பார்வை குறைவோடு இருக்கிறவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவி தொகைகளை எல்லாம் வாங்கி கொடுத்து அவளுக்கு உதவி செய்தவர்களாக இருந்திருக்காங்க. அவளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் என்ற ஆஸ்டன் என்பவரை அவர் சந்திக்கிறாங்க. அவரும் கண் பார்வையற்றவராக இருக்கிறார்.
இருவருக்கும் இடையே நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லி அவர்கள் திருமணம் செய்தார்கள். இவரும் பார்த்தீங்கன்னா நல்ல பாடல்களை எழுதக்கூடிய ஒரு மேதையாக காணப்பட்டாராமா. அப்போ அவர்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்து சில நாட்களுக்குள்ளாகவே மரித்து போயிடுச்சாமா. அதனால அவர்கள் வேதனையே படலையாமா. அவர்கள் கர்த்தருக்கு நன்றி சொன்னார்களாம். அநேகர் சொல்லுவாங்களாம், உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம போயிடுச்சேன்னு சொல்லும் போது அதை குறித்து அவர்கள் வேதனைப்படாத அளவுக்கு கர்த்தர் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரோ அதை நான் பெற்றுக்கொண்டேன், இதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தார், அவர் ஏற்ற வேளையில அந்த குழந்தையை எடுத்து அவரோடு வைத்து கொண்டான்னு சொல்லி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பாங்களாம். கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவராரும் மரித்து போறாங்க. இவங்க அப்பவும் எந்த ஒரு சோர்வுக்கும் அவள் இடம் கொடுக்காதவர்களாக ஆண்டவரை அதிகமாக நேசித்து வாழ்ந்திருக்கிறாங்க. ஆண்டவர் மேல முழு அன்பையும் செலுத்தினவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. அதன் நிமித்தமாக அநேகர் பார்த்தீங்களா இவங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்களாம். கண் பார்வை இல்லாத சூழ்நிலையிலும் நீங்க ஒரு நாள் கூட மன சோர்ந்து போகாத அளவுக்கு இருக்கிறீங்களே, உங்களுக்கு இது ஒரு குறைபாடா ஆயிடுச்சேன்னு சொல்லி அநேகர் பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துல அதை குறித்து பேசும்போது அவங்க சொல்லுவாங்களாமா, ஆண்டவர் என்ன இப்படி குறைவுள்ளவராக படைத்ததற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களாம். நான் ஆண்டவர் என்கிட்ட உனக்கு என்ன வேணும் ஆசீர்வாதம்னு கேட்டா கூட நான் எனக்கு கண் பார்வை இல்லை ஆண்டவரே, குறைவுள்ளவளா இருக்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, நீங்க என்னை பிறவிலேயே குறைபாடு உள்ளவளாக படைத்ததற்காக உமக்கு நன்றி. நான் மரித்து பரலோகத்துக்கு வரும்போது முதலாவது ஆண்டவருடைய முகத்தை தான் நான் பார்ப்பேன்னு சொல்லி அநேகருக்கு அவங்க சொல்லும்போது அவர்கள் அதை கேட்டு ரொம்ப உற்சாகம் அடைவார்களாம். இவளுக்குள்ளாக இப்படிப்பட்டதான தாளந்துகளை கர்த்தர் வைத்திருக்கிறாரேன்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா எழுதின பாடல்களை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதிலே இயேசுவை சிலுவை பக்கமாக என்னை இழுத்து கொள்ளும் என்ற பாடல், அதே போல சகல வழிகளிலும் என்னை நடத்துகிற தேவன் என்கிற பாடல். இந்த பாடலை எழுதும் போது பார்த்தீங்கன்னா அவர்கள் பண தேவைகளுக்கு குறைவுள்ளவர்களாக இருந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில அவங்க ஆண்டவரே, நான் இந்த தேவைக்காக உண்மை சார்ந்து நிற்கிற ஆண்டவரே, நான் எந்த மனுஷர்கிட்டையும் போய் நான் உதவி கேட்க மாட்டேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர்கள் ஜெபிக்கும் போது அவர்கள் வீட்டுக்கு கதவு தட்டி ஒருவர் அவர்கள் எவ்வளோ பண தேவையோடு இருந்தாங்களோ அதை அவர் கரத்திலே கொடுத்து அவரிடத்துல ஜெபித்து சென்றார்களாம். அவர்களுக்கு அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த பாடலை எழுதி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்களாம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும் என்று பிரபலமான அந்த தமிழ் பாடலை எழுதினவர்களும் இவர்கள் தான். அந்த பாடல்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம இன்னைக்கு பாடும்படியாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இதன் மூலியமாக ஆசீர்வதிக்கப்படும்படியாக அவர்கள் எழுதின பாடல்களை இன்றைக்கும் பாடும்படியாக கர்த்தர் அவர்களை பயன்படுத்தின தேவனாக இருக்கிறாருங்க. அதனால இன்னைக்கு நான் குறைவுள்ளவளா இருக்கேன், என்னால் எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நாம சோர்ந்து போகாதவர்களாக, நமக்கு முன்பதாக இப்படிப்பட்ட குறைபாடுகளோடு வாழ்ந்தவர்கள் கர்த்தருக்காக எப்படியாக சாதிச்சிருக்கிறார்கள், அவர்கள் தேவன் மேல எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறாங்க. கண் பார்வை இல்லாத சூழ்நிலையிலும் வேதத்தை கற்றுக்கொள்ளணும், வேதத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ளணும், வேதத்தின் எப்படியா நான் மனப்பாடம் செய்யணும்னு சொல்ல வாஞ்சை அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது போல இன்னைக்கு நமக்குள்ளாகவும் இப்படிப்பட்ட வாஞ்சைகள் காணப்படணும். இவர்களுடைய பாடல்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய மீட்பை குறித்ததான பாடல்கள், தேவனுடைய அன்பை குறித்ததான பாடல்கள் அநேக ஜனங்களை உற்சாகப்படுத்தி இருக்குதாமா. அதனால இன்றைக்கு சோர்ந்து போய் நான் குறைவுள்ளவளாக இருக்கேன், என்னால் எதுவும் முடியாதுன்னு சொல்லி யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, இப்படிப்பட்ட மிஷினரிகள் நமக்கு முன்பதாக சாதிக்கிறவர்களாக வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அதை நாம் முன்மாதிரியாக வைத்து உலகத்துக்கு இவர்கள் எப்படி வெளிச்சமாக வாழ்ந்தார்களோ, கண் பார்வை இல்லாத சூழ்நிலையிலும் இந்த வேத வசனம் நிறைவேறும்படியாக வெளிச்சமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம அவங்க பார்த்தீங்கன்னா காலரா நோயினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் கூடவே இருந்து அவர்கள் சுகம் பெறும்படியாக அவர்கள் உதவி செய்திருக்காங்க. இப்படிப்பட்ட உதவியெல்லாம்
கண் பார்வை இல்லாத ஒருத்தரால செய்ய முடியும்னா கர்த்தர் இன்னைக்கு நமக்கு நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார். வேதத்தின் வெளிச்சத்தை காணும்படியாக, வேதத்தை அனுதினம் தியானிக்கும்படியாக, இதை அறியாத ஜனங்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்படியாக கர்த்தர் இன்னைக்கு என்னையும் உங்களையும் பயன்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாருங்க. அதனால எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகாதீங்க. இவர்களை எல்லாம் முன்மாதிரியாக வைத்து கர்த்தரை நம்பி நாம ஜீவிப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த மிஷனரியை எப்படியாக ஆசீர்வதித்தாரோ அதை போல நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஃபேனி கிராஸ்பி பார்த்தீங்கன்னா 1915 ஆண்டு பிப்ரவரி மாதத்துல மரிச்சு போறாங்க. 94 ஆண்டு காலமாக அவர்கள் கர்த்தருக்காகவே வாழ்ந்திருக்கிறாங்க, சாதிச்சவர்களாக நின்றிருக்கிறாங்க. இதை வைத்து இந்த நாளிலிருந்து நமக்குள்ளாகவும் தேவன் கொடுத்த தாளந்துகளை மற்றவர்களுக்காக பயன்படுத்தி மற்றவர்களின் கர்த்தருக்குள்ளாக வழி நடத்த கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.